Hey guys, welcome to Cinematics. சூர்யா, பூஜா ஹெக்டே, ஜோஜு ஜார்ஜ், ஜெயராம், நாசர், பிரகாஷ் ராஜ் மற்றும் பலர் நடிச்ச கார்த்திக் சுப்புராஜ் அவர்கள் ரைட்டிங் அண்ட் டைரக்ஷன்ல உருவான ரெட்ரோ மூவி ரிவ்யூ தாங்க இன்னைக்கு பார்க்க போறோம். இதோட பட்ஜெட் 60 crores அண்ட் ரன் டைம் 2 hours and 49 minutesங்க. ஸ்பாயிலர் ஃப்ரீயா அதோட ஸ்டோரி சினாப்சிஸ் பாத்துறோம் வாங்க. ஜோஜு ஜார்ஜ் தூத்துக்குடியில் ஒரு பெரிய கேங்ஸ்டரா இருக்காருங்க. இவருடைய வளர்ப்பு மகன் தான் சூர்யா. சின்ன வயசுலயே மார்ஷல் ஆர்ட்ஸ்ல கை தேர்ந்தவராகவும் இவர் அப்பா ரவுடிசத்தை பார்த்து வளர்றதாலேயே இவர் பெரிய ஃபைட்டராகவும் வளர்றாருங்க. பூஜா ஹெக்டேவை கல்யாணம் பண்ண போறதால இந்த அடிதடியெல்லாம் விட்டுறலாம்னு நினைக்கும் போது பல எதிர்பாராத சம்பவங்கள் நடக்குது. இதையெல்லாம் சமாளிச்சு சூர்யா அவரோட தமம், அதாவது பர்பஸ் ஆஃப் லைஃப் அடைஞ்சாரா இல்லையா அப்படின்றதாங்க இந்த ரெட்ரோ. இந்த கதையை சமயம் எழுதி அதை நீட்டாவே எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க கார்த்திக் சுப்புராஜ். சூர்யா கேரக்டர் எழுதப்பட்ட விதமும் செமையாவே இருந்துச்சுங்க. அவரை ஒரு பவர்ஃபுல் கேரக்டராகவே படத்தில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக எந்த லேகும் இல்லாமல், அதே மாதிரி எந்த ஹை பாயிண்ட்ஸும் இல்லாமல் ஒரு ஃப்ளோவாக போகுதுங்க. இன்டர்வல்ல செகண்ட் ஹாஃப்க்கு ஒரு நல்ல லீடையே கொடுத்துருந்தாங்க. படம் ஃபுல்லாகவே லென்த்தி ஷார்ட்ஸ் நிறைய வச்சுருக்காங்க. அதெல்லாம் படத்துக்கு தோய்வை தாங்க ஏற்படுத்துச்சு. மூவி டியூரேஷன் பெரிய பிரச்சனையாகவே இருக்கு. இந்த கதைக்கு இவ்வளோ டியூரேஷன் தேவைப்பட்டாலும் இன்னும் கொஞ்சம் ட்ரிம் பண்ணி சொல்லியிருந்தா செமையாக வந்திருக்கும். நான் லீனியர் ஸ்க்ரீன் பிளே தான் படத்தை ஃப்ளாட் ஆக்கினதுக்கு முக்கிய காரணமே. கிளைமேக்ஸுமே இன்னும் பெட்டரா எடுத்திருக்கலாம். கொஞ்சம் காமெடி பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். த ஒன் சூர்யா தன்னோட பெர்ஃபார்மன்ஸ்னால மொத்த படத்தையுமே ஹோல்ட் பண்றாருங்க. சிங்கிள் ஷாட் சாங், டான்ஸ், டயலாக், ஃபைட்னு செமையாவே பண்ணியிருந்தாரு. ஸ்டன் சீக்வன்ஸுமே ரொம்ப அசால்ட்டா ஹேண்டில் பண்ணியிருந்தாரு. இவரோட ஆக்ஷனால ஸ்டன்ஸ் எல்லாம் சூப்பராகவே வந்திருக்கு. லவ், ஆங்கிரி, சோகம்னு எல்லா எமோஷன்ஸையுமே நல்லா டெலிவர் பண்ணியிருந்தாரு. செகண்ட் ஹாஃப்ல ஜோஜு ஜார்ஜோட கோவமா நடிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருங்க. பட் அந்த இடத்துல வேற மாதிரி ஒன்று பண்ணி ஆடியன்ஸ் எல்லாரையும் என்கேஜ் பண்ணியிருப்பாரு. அடுத்தது பூஜா ஹெக்டே. இவங்க ரொமான்ஸ் போர்ஷன்ஸ் எல்லாம் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அந்த சிங்கிள் ஷாட்ல டான்ஸுமே செமையா ஆடி இருந்தாங்க. வில்லனா வந்த ஆக்டர் வித்து ஒரு மாதிரி ஹைப்பரா அந்த கேரக்டர் நல்லாவே பிளே பண்ணியிருந்தாரு. அதை கொஞ்சம் மீட்டர் தாண்டி போயிருந்தா ஓவர் ஆக்டிங்கா ஆயிருக்கும். ஸோ அதை கரெக்டா அந்த மீட்டர்லயே பண்ணியிருந்தாங்க. இவங்களுக்கு அடுத்து ஜோஜு ஜார்ஜ், ஜெயராம், நாசர்னு எல்லா ஆக்டருமே அந்த கேரக்டருக்கானதை நீட்டா பண்ணியிருந்தாங்க. ஸ்ரேயாஸ் கிருஷ்ணா கனிமோ சாங் சிங்கிள் ஷாட்டை செமையா கேப்சர் பண்ணியிருந்தாரு. மற்ற எல்லா ஷாட்ஸுமே டாப் நாட்ச்னு தான் சொல்லணும். கெச்சா கெம்பெக்டி ஸ்டண்ட் கோரியோகிராஃபில ஃபைட்ஸ் எல்லாம் ரொம்ப ரியலிஸ்டிக்காவே இருந்துச்சுங்க. ஒரு யூஷுவல் ஃபைட்டா இல்லாம மார்ஷல் ஆர்ட்ஸ் ஸ்டைலோட மிக்ஸ் பண்ணி கொடுத்தது தான் இந்த படத்தோட சுவாரஸ்யம். பட் கிரவுண்ட்ல போடுற ஃபைட்லாம் ஒரு மாதிரி சினிமாட்டிக்கா தாங்க இருந்துச்சு. சந்தோஷ் நாராயணன் மியூசிக்ல சாங்ஸ் எல்லாம் தியேட்டர்ல செம்ம எஃபெக்ட்ல வைப் பண்ற மாதிரி தாங்க இருந்துச்சு. ஸ்ரேயா ஆடுற அந்த ஐட்டம் சாங் தவிர அந்த சாங் என்னமோ பெருசா இம்ப்ரெஸ் பண்ணவே இல்லைங்க. பிஜிஎம் எல்லாம் ஒவ்வொரு தடவையும் சீன்ஸை எலிவேட் பண்றதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணுச்சு. சிங்கிள் ஷாட்ல அவரோட கேமியாவும் சிறப்பா பண்ணியிருந்தாரு. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோரி, சூர்யாவோட டாப் நாச் பெர்ஃபார்மன்ஸ், சந்தோஷ் மியூசிக், சினிமாட்டோகிராஃபி, ஸ்டன்ஸ் இதெல்லாம் தாங்க. நெகட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா மூவியோட டியூரேஷன், ஸ்லோ மூவிங் லென்த்தி ஷார்ட்ஸ், சினிமா லிபர்ட்டி, எடிட்டிங், ஸ்க்ரீன் பிளே அண்ட் கிளைமேக்ஸ் குட் ஹவ் பீன் பெட்டர். ஸோ ஓவராலாக சூர்யா அண்ட் ஆக்ஷன் ஸ்டன்ஸ்க்காகவே போய் பார்க்க வேண்டிய ஆவரேஜான படம் தாங்க இது. ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், கோ அண்ட் வாட்ச் த ஸ்லோ பர்னிங் ரெட்ரோ. Cinematics rating for this movie is 6.5 out of 10. Thank you guys.